எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இன்றைக்கு உங்கள் வீட்டின் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. தேவனே உங்களை நடத்துகிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் உங்களை நடத்துவார். கர்த்தருக்குள்ள எப்போதும் தைரியமாக, கர்த்தருக்குள் சந்தோஷமாக, கர்த்தரையே சார்ந்து இருக்க ஒவ்வொரு நாளும் பழகுங்கள். அந்த பழக்கம் வழக்கமாக மாறட்டும். ஆச்சரியமான தேவன் இன்றைக்கும் பாருங்கள் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு போலாமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். வேதத்தில் மகத்துவங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். வசனத்தை வசனமா பார்க்க கூடாது. அது ஒரு அச்சிடப்பட்ட புத்தகமாக நீங்க பார்க்க கூடாது. அதில் மறைந்திருக்கிற ஆழமான ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வல்லமையான அர்த்தங்களை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு எரிகோவின் அனுபவங்களை தர விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோன்னா உங்களுக்கு விளங்கும்ல? யோசுவாவின் காலத்துல, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் போக முடியாது, ஒருவரும் வர முடியாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மை முன்னுக்கும் கொண்டு போக முடியல, பின்வாங்கவும் முடியல. ஒரு மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அதுதான் எரிகோ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்று எலியா சொன்னான். ஏன் எரிகோவுக்கு போனோம்? எரிகோ அண்டை போனால்தான் துதியின் ஆயுதத்தை எடுத்து எரிகோவை தகர்க்க முடியும். அன்றைக்கு அதுதானே அவர்கள் செய்தார்கள். துதியின் ஆயுதத்தை எடுத்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அப்படிப்பட்ட எரிகோ மதில் தானாக விழுந்தது. இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த எரிகோவை சுதந்தரித்து கொண்டு அதன் வழியாக தாங்கள் போய் சேர வேண்டிய கானானுக்கு போனார்கள். பயப்படாதீங்க. துதியின் ஆயுதம் இருக்குல்ல உங்ககிட்ட, அந்த ஸ்தோத்திரம் என்ற ஆயுதத்தை, அந்த ஸ்தோத்திரம் என்ற பலியை தேவனுக்கு செலுத்துங்க. நடந்தாலும் போனாலும் வந்தாலும் வீட்டுக்குள்ள வர அறையிலிருந்து இந்த அடுத்த அறைக்கு போறது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போதே ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். காரை டிரைவ் பண்ணும்போதே தேங்க்யூ லார்ட். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்களா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா, நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகிறீங்களா, ஆண்டவரை துதிங்க, நினச்சி துதிங்க. தேவ பிரசன்னத்தினால உங்களுக்கு எதிராக இருக்கிற மதில்கள் கட்டாயம் கீழே விழும். கர்த்தரால் நீங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால எரிகோவா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அதை தகர்க்கிற ஒரு ஆயுதம் எங்க கையில கொடுத்திருக்கிறீங்களே, அதுதானப்பா துதி என்ற ஆயுதம். உங்களுடைய பிள்ளைகள் துதிக்க முடியாதபடி நாவு கட்டுகளால் இருக்குமானால் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி தேவனை ஒவ்வொரு நாளும் காலையில ஸ்தோத்தரித்து ஒரு புது பலனை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. துதி எடுத்தால் அந்த சாத்தான் ஓடுவானே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய அற்புதங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கட்டும், சிந்தையில நடக்கட்டும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, உங்களை யார் யாருக்கெல்லாம் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை செய்தியை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் பாருங்கள், துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.